வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான எச்சரிக்கை பதிவில் புற்றுநோய்க்கான ஆரம்ப கட்ட பொதுவான அறிகுறிகள் என்னென்ன அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். புற்றுநோய் ஒரு தீவிரமான நோய். ஆனால் புற்றுநோயை அதை ஆரம்ப கட்டத்திலேயே நம்ம தெரிந்து கொள்வதன் மூலமாக ஒரு சில பொதுவான அறிகுறிகளை வைத்து கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா ட்ரீட்மெண்ட்ஸ் பார்த்து நம்ம சரி பண்ணிக்கலாம். சில நேரங்களில் சின்ன அறிகுறிகள் கூட புற்றுநோய் போன்ற பெரிய நோய்களுக்கான அறிகுறியாக இருக்கலாம். இந்த அறிகுறிகளை நம்ம ஆரம்ப கட்டத்திலேயே கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா புற்றுநோய் மென்மேலும் பரவாமல் நம்மளால் தடுக்க முடியும். ஸோ அந்த மாதிரி பொதுவாக இருக்கக்கூடிய அறிகுறிகள்லாம் என்னென்ன அப்படின்றத பற்றி நம்ம ஒவ்வொன்றா தெளிவாக பார்ப்போம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் மறக்காமல் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். எடை குறைதல் புற்றுநோய்க்கான ஆரம்ப கட்ட அறிகுறியாக பார்க்கப்படுது. உங்களுடைய எடையானது வழக்கத்திற்கு மாறாக மிகவும் வேகமாக குறைவதை வந்து நீங்கள் காணலாம். அதுவும் நீங்கள் எந்த விதமான எடை குறைப்பு நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளாமல் இருக்கும் பொழுதே உங்களுடைய உடல் எடை வந்து வெகுவாக குறைய ஆரம்பிக்கும். இந்த மாதிரியான அறிகுறிகளை சந்திக்கும் போது நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும். இது கணைய புற்றுநோய், வயிற்று புற்றுநோய், உணவு குழாய் புற்றுநோய் அல்லது நுரையீரல் போன்ற பகுதிகளில் புற்றுநோய் உருவாவதற்கான அறிகுறியாக கூட இருக்கலாம். எனவே நீங்கள் எடை குறைப்பு நடவடிக்கைகளையே மேற்கொள்ளாமல் அப்படியே உடனே உங்களுடைய உடல் எடை வந்து வெகுவான அளவுக்கு குறைஞ்சி ரொம்ப வீக்காக இருக்கீங்க அப்படின்னா இது புற்றுநோய்க்கான அறிகுறியாக பார்க்கப்படுது. நீங்கள் மருத்துவரை அணுகிக் கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது. உடலில் வீக்கம் அல்லது கட்டி ஏற்படுதல் போன்ற பிரச்சனைகள் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் மருத்துவரை அணுகணும். உடலில் ஏதாவது ஒரு பகுதியில் வீக்கம் அல்லது கட்டி ஏற்பட்டால் அதை கண்டுகொள்ளாமல் நீங்கள் விட்டுறக்கூடாது. வயிற்று புற்றுநோய், மார்பகம் புற்றுநோய் இது ஏற்படுவதற்கு உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குது. வயிறு, மார்பகம் போன்ற இடங்களில் புற்றுநோய் காரணமாக கட்டிகள் கூட இது மாதிரி ஏற்படலாம். எனவே இந்த மாதிரியான கட்டிகள் உங்களுக்கு நீண்ட நாட்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா உடனே நீங்கள் மருத்துவரை அணுகிக் கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது. தொடர்ந்து இருமல் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா அது புற்றுநோய்க்கான அறிகுறியாக பார்க்கப்படுதுன்றது தெரிஞ்சுக்கோங்க. தொடர்ந்து இருமல் இருக்கிறது அப்படின்றது பல நோய்க்கான அறிகுறியாக கூட இருக்கலாம். மார்பில் அதிகமாக சளி இருக்கிறதால கூட தொடர்ந்து இருமல் வந்து ஏற்படும். ஆனால் உங்களுக்கு 3 வாரங்கள் ஆரம்பித்து 4 வாரங்களுக்கு தொடர்ந்து இருமல் பிரச்சனை இருக்குது அப்படின்னா அது மோசமான நோய்க்கான அறிகுறியாக கூட இருக்கலாம். தொடர்ந்து இருமல், சளியுடன் கூடிய ரத்தம் மற்றும் சுவாசிக்கிறதுல சிரமம் போன்ற அறிகுறிகள்லாம் நுரையீரல் புற்றுநோய்க்கான அறிகுறியாக கூட இருக்கலாம். அது இருந்தே ஆகணும் அப்படின்றது அவசியம் இல்லை. ஒருவேளை இருக்கலாம். நீங்கள் வந்து மருத்துவரை அணுகிக் கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது. மச்சம் அல்லது மருவில் மாற்றம் ஏற்படுவது உங்களுக்கு வந்து புற்றுநோய்க்கான அறிகுறியாக பார்க்கப்படுது. உங்களுடைய மச்சம் அல்லது மருவில் ஏதாவது மாற்றம் ஏற்படுது அப்படின்னா அதை நீங்கள் புறக்கணிக்க கூடாது. பெரும்பாலான மக்கள் இந்த மாதிரி விஷயத்தை வந்து கவனிக்கிறது கிடையாது. ஆனால் இது தோல் புற்றுநோய்க்கான அறிகுறியாக இருக்கலாம். ஸ்கின் கேன்சர் வர்றதுக்கான ஒரு பாசிபிள் உங்களுக்கு இருக்கலாம். ஒருவேளை உங்களுடைய சருமத்தில் ஒரு புதிய மரு அல்லது மச்சம் தோன்றும் போது சருமத்தில் ஏற்கனவே இருக்கக்கூடிய மச்சத்தினுடைய நிறம் மாறுறது அல்லது அதோடைய சைஸில் வந்து ஒரு விதமான மாற்றம் ஏற்படுவது, அளவு வந்து அதிகரிக்கிறது போன்ற அறிகுறிகள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உடனே மருத்துவர் அணுகணும். அவங்க உங்களுக்கு ஆலோசனை வழங்குவாங்க. அது வந்து தோல் புற்றுநோய்க்கான அறிகுறியா அல்லது மற்ற ஏதாவது பிரச்சனையான்னு சொல்லுவாங்க. சிறுநீரில் ரத்தம் கலந்து வெளியேறுவது உங்களுக்கு புற்றுநோய்க்கான அறிகுறியாக பார்க்கப்படுகிறது. சிறுநீர் வழியாக ரத்தம் வெளியேறுதல் என்பது குடல் புற்றுநோய்க்கான ஆரம்ப அறிகுறியாக கூட இருக்கலாம். மேலும் நீங்கள் வழக்கத்தை விட அதிகமாக கழிப்பறைக்கு சென்றாலோ அல்லது மலச்சிக்கல் பிரச்சனை தொடர்ந்து நீங்கள் எதிர்கொண்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா அதை நீங்கள் புறக்கணிக்க கூடாது. இது சிறுநீரக புற்றுநோய்க்கான அறிகுறியாக கூட இருக்கலாம். வலியோட சிறுநீர் வெளியேறுதல் அல்லது கீழ் முதுகுல வலி போன்றவை எல்லாம் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா அது புரோஸ்டேட் புற்றுநோயோட அறிகுறியாக இருக்கலாம். எனவே நீங்கள் மருத்துவரை அணுகிக் கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது. உடல் வலி, கடுமையான உடல் வலி உங்களுக்கு வந்து இருக்கும். உங்களுக்கு எந்த விதமான காரணங்களுமே இல்லாமல் தொடர்ந்து வாரக்கணக்கில் உடல் வலி இருந்துச்சு அப்படின்னா அது புற்றுநோய்க்கான அறிகுறியாக கூட இருக்கலாம். புற்றுநோயுடைய ஆராய்ச்சியின்படி இந்த புற்றுநோய் கட்டிகளானது எலும்புகள், நரம்புகள் மற்றும் பிற உறுப்புகளில் அழுத்தம் கொடுக்கறதால அதிகமான வலியை ஏற்படுத்தலாம் அப்படின்றத குறிப்பிடுறாங்க. இதனால உங்களுக்கு வலிகள் இருந்துச்சு அப்படின்னா கடுமையான தீராத உடல் வலி இருக்கும் பொழுது நீங்கள் மருத்துவரை அணுகி அது மற்ற நோய்க்கான அறிகுறியா அல்லது வந்து புற்றுநோய்க்கான அறிகுறியான்றத ஒரு சோதனை பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. தொடர்ந்து நெஞ்செரிச்சல் சார்ந்த பிரச்சனை உங்களுக்கு இருக்கு அப்படின்னா அதுவும் புற்றுநோய்க்கான அறிகுறியாகவும் பார்க்கப்படுதுன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் தொடர்ந்து மார்பில் ஏதாவது எரிவது போன்ற ஒரு உணர்வை உணர்ந்தீங்க அப்படின்னா சில சமயங்கள்ல அது புற்றுநோய்க்கான அறிகுறியாக கூட இருக்கலாம். வயிறு அல்லது தொண்டை புற்றுநோய்க்கான அறிகுறியாக இது இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இதை வந்து நீங்க கவனிக்காம விட்டுடக்கூடாது. உணவை விழுங்குவதில் உங்களுக்கு சிரமம் இருந்துச்சு அப்படின்னா அது புற்றுநோய்க்கான அறிகுறியாக கூட இருக்கலாம். உணவு உண்ணும் போது வலி ஏற்படுதல் அல்லது உணவை விழுங்குவதில் சிரமம், உணவு மீண்டும் மீண்டும் தொண்டையில் சிக்கிக் கொள்வது, இது அனைத்துமே உணவு குழாய் புற்றுநோயினுடைய அறிகுறிகள். இந்த அறிகுறிகள் தொடர்ந்து உங்களுக்கு ஏற்படுது அப்படின்னா உங்களுடைய மருத்துவரை நீங்கள் வந்து அணுகிக் கொள்வது நல்லது. ஸோ அதனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு சோதனை பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. இது வந்து அந்த நோய்க்கான அறிகுறிகளாக இருக்க வேண்டும் அப்படின்றது அவசியம் இல்லை. ஒருவேளை உங்களுக்கு அந்த அறிகுறியாக கூட இருக்கலாம், புற்றுநோய்க்கான அறிகுறியாக கூட இருக்கலாம். இரவில் அதிகம் வியர்த்தல் பிரச்சனை உங்களுக்கு இருக்குது அப்படின்னா அது புற்றுநோய்க்கான அறிகுறியாகவும் பார்க்கப்படுது. இரவில் வியர்ப்பது ஒரு சாதாரணமான விஷயம் அப்படின்னாலும் சில சமயங்களில் இது புற்றுநோய் ஏற்படுவதற்கான அறிகுறியாக கூட இருக்கலாம். பொதுவாக இது லிம்போமா புற்றுநோயினுடைய அறிகுறியாக இருக்கலாம். இந்த வகை புற்றுநோய்
புற்றுநோய்கள் உடல்ல நிணநீர் மண்டலம் மற்றும் இரத்த நாளங்கள் போன்ற பகுதிகளை பாதிக்கும். ஸோ இந்த மாதிரி அறிகுறிகள் உங்களுக்கு ஏற்பட்டுச்சு அப்படின்னா உடனே நீங்கள் பீதி அடையக்கூடாது, பயப்படக்கூடாது. இந்த அறிகுறிகள் எப்போதுமே புற்றுநோய்க்கான அறிகுறிகளாக கண்டிப்பாக இருக்க வேண்டும் அப்படின்றது அவசியம் இல்லை. ஆனால் அரிதிலும் அரிதாக சில சந்தர்ப்பங்களில் ஒரு சில பாசிபிலிட்டிஸில் இது உங்களுக்கு புற்றுநோய்க்கான அறிகுறியாக இருக்கலாம். அந்த மாதிரி நீங்கள் தெரிஞ்சிச்சு அப்படின்னா அதுக்கான ட்ரீட்மெண்ட்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் இது வந்து புற்றுநோய்க்கான அறிகுறியா அப்படின்றத செக் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த அறிகுறிகளும் பொதுவான அறிகுறிகள் தான். ஸோ இது கூடவே சேர்த்து குழந்தைகளுக்கும் பருவ புற்றுநோய்க்கான அறிகுறிகள் வந்து இருக்குது. குழந்தை பருவ புற்றுநோயினுடைய அறிகுறிகள் அதன் வகை மற்றும் உடல் வந்து அமைந்திருக்கக்கூடிய இடத்தை பொறுத்து, உடலில் அது எந்த நேரத்தில் அமைந்திருக்கு அப்படின்ற அந்த இடத்தை பொறுத்து மாறுபடலாம். இப்போ குழந்தை புற்றுநோய்க்காக ஏற்படுவதற்கான அறிகுறிகளையும் ஒரு சில அறிகுறிகள் இருக்குது. உடல் சோர்வு அவங்களுக்கும் ஏற்படும். புற்றுநோயால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய குழந்தைகள் வந்து போதுமான அளவு தூங்கினாலுமே அவங்க அங்கீகரிக்கப்பட்ட பரிந்துரைக்கப்பட்ட உறக்க நேரம் 8 மணி நேரம் உறங்கினாலுக்கு அப்புறமே கூட அவங்களுக்கு மந்தமாக அல்லது சோர்வாக அவங்க இருக்காங்க அப்படின்னா இந்த மாதிரி உடல் சோர்வு இருக்கும்போது இது குழந்தைகளுக்கான புற்றுநோய் அறிகுறியாக பார்க்கப்படுது. வீக்கம் அல்லது கட்டிகள் அவங்களுடைய உடலிலும் இருக்கும். குழந்தைகள் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டிருப்பின் கழுத்து, அக்குள், அடி வயிற்றில் வீக்கம் ஏற்படுவது, கட்டிகள் போன்றவை வந்து அறிகுறிகளாக காணப்படும். ஸோ இந்த மாதிரி இருக்கும்பொழுது நீங்கள் மருத்துவரை அணுகிக் கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது. விவரிக்க முடியாத உடல் எடை இழப்பு அவங்களுக்கு அந்த வயசுலேயே ஏற்படும். குழந்தைகள் வந்து வளர்ந்து சுறுசுறுப்பாக இருக்கக்கூடிய சமயத்தில் உடல் எடை வந்து சாதாரணமாகவே அவங்க எந்த விதமான எடை குறைப்பு நடவடிக்கைகளையுமே மேற்கொள்ளாமல் அவங்க வந்து உடல் எடை குறையுது அப்படின்னா அது வந்து ஒரு விதமான புற்றுநோய்க்கான அறிகுறியாக பார்க்கப்படுதுன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ பார்வை மாற்றங்கள் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். இப்போ மூளை கட்டி புற்றுநோய் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கெல்லாம் புறப்பார்வை இழப்பு, இரட்டை பார்வை போன்ற பார்வை தொடர்பான மாற்றங்கள் வந்து ஏற்படலாம். ஸோ இது மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் செக் பண்ணிக்கிறது நல்லது. இப்போ உங்களுக்கு புற்றுநோய் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய இடத்துல வந்து வலி ஏற்படும். புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கெல்லாம் புற்றுநோய் இருக்கக்கூடிய பகுதியில் வலி இருக்கும். உதாரணமாக மூளை கட்டிகளை கொண்ட குழந்தைகளுக்கெல்லாம் தொடர்ந்து தலைவலி வந்து அவங்களுக்கு இருக்கும். அதே சமயம் எலும்பு புற்றுநோயால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய எங்கள் குழந்தைகளுக்கு பாதிக்கப்பட்ட இப்போ எலும்புகளில் அந்த இடத்துல வந்து அவங்க அதீதமான வலியை உணர்வாங்க. தொடர் காய்ச்சல் குழந்தைகளுக்கு வந்து இருக்கும். பொதுவாக காலநிலை மாற்றங்கள் இந்த மாதிரி சீசன் வந்து மாறும்போது குழந்தைகளுக்கு வந்து காய்ச்சல் ஏற்படலாம். ஆனால் காய்ச்சல் வந்து நீண்ட காலத்திற்கு நீங்கள் ட்ரீட்மெண்ட்ஸ் பார்த்துட்டு பிறகும் வந்து நீடிச்சுக்கிட்டே இருக்கு அப்படின்னா அது புற்றுநோய்க்கான அறிகுறியாக கூட இருக்கலாம். குடல் அல்லது சிறுநீர்ப்பை அதோடைய பழக்க வழக்கங்களில் மாற்றம் உங்களுக்கு ஏற்படும். குடல் அல்லது சிறுநீர்ப்பையில் ஏற்படக்கூடிய புற்றுநோய் வயிற்றுப்போக்கு, மலச்சிக்கல் அல்லது படுக்கையிலேயே சிறுநீர் கழித்தல் போன்ற குழந்தையினுடைய சிறுநீர்ப்பை அல்லது குடலினுடைய பழக்கங்களில் மாற்றங்களை ஏற்படுத்தலாம். இரத்தப்போக்கு அல்லது சீராய்வு உங்களுக்கு இருக்கும். அடிக்கடி மூக்கிலிருந்து ரத்தம் வருதல் அல்லது ஈறுகளில் ரத்தம் கசிவது போன்ற புற்றுநோயால் பாதிக்கப்பட்டிருக்கூடிய குழந்தைகளுக்கு இந்த மாதிரி அறிகுறிகள்லாம் இருக்கும். குழந்தை பருவத்தில் ஏற்படக்கூடிய புற்றுநோயினுடைய வகைகள் வந்து இருக்கு. இப்போ குழந்தைகளை பாதிக்கக்கூடிய புற்றுநோய் பல்வேறு வகைகளாக பிரிக்கப்படுது. இது பொதுவாக பெரியவர்களை தாக்கக்கூடிய புற்றுநோயிலிருந்து கொஞ்சம் மாறுபட்டவையாக இருக்கும். ஸோ அந்த புற்றுநோயினுடைய வகைகள் என்னன்றதை தெரிஞ்சுக்குவோம். லிம்போமா புற்றுநோய் ஏற்படும். நிணநீர் மண்டலத்தினுடைய புற்றுநோய் வகையே லிம்போமா அப்படின்னு சொல்றோம். இது வந்து உடலினுடைய நோய் எதிர்ப்பு மண்டலத்தின் ஒரு பகுதி. இது குழந்தை பருவ புற்றுநோய். அந்த வழக்குகளில் பார்த்தோம்னா சுமார் 8% தான் வந்து வரும். மூளை நரம்பு மண்டலத்தில் வந்து கட்டிகள் இருக்கக்கூடிய புற்றுநோய். குழந்தை வந்து அந்த பருவ கால புற்றுநோயினுடைய பொதுவான புற்றுநோய் வகையாக இந்த மூளை அப்புறம் நரம்புகளில் கட்டி ஏற்படக்கூடிய புற்றுநோய் இருக்கும். அனைத்து நிகழ்வுகளிலுமே தோராயமாக சுமார் 26% இந்த புற்றுநோயெல்லாம் இருக்கும். லூகேமியா இந்த மாதிரி புற்றுநோய் இருக்கும். இது எதனால் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரத்த அணுக்கள் மற்றும் எலும்பு மஜ்ஜையினுடைய புற்றுநோய் வகை தான் இந்த லூகேமியா. இது குழந்தை பருவ புற்றுநோயினுடைய மிகவும் பொதுவான ஒன்று. இது குழந்தை பருவ புற்றுநோயோட வழக்குகளில் 30% வந்து இந்த ப்ராப்ளம் இருக்கு. வில்ம்ஸ் கட்டி வந்து இருக்கும். வில்ம்ஸ் அப்படின்றது ஒரு வகையான சிறுநீர் புற்றுநோய் இது வந்து இதனால 5 வயதுக்குட்பட்ட குழந்தைகள் தான் அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா பாதிப்படைகிறாங்க. ராப்டோமியோ சர்க்கோமா அப்படின்னு சொல்லக்கூடிய புற்றுநோய் இருக்கும். இந்த ராப்டோமியோ சர்க்கோமா அப்படின்றது தசை அல்லது மற்ற மென்மையான திசுக்களில் உருவாகக்கூடிய ஒரு வகை புற்றுநோய். இந்த புற்றுநோய் 10 வயதுக்குட்பட்ட குழந்தைகளில் பொதுவானதாக இருக்கும். அப்புறம் நியூரோபிளாஸ்டோமான் புற்றுநோய்னு ஒன்று இருக்கு. ஸோ இந்த வகை புற்றுநோய் மூளை மற்றும் தண்டு வடத்தில் வெளியே இருக்கக்கூடிய நரம்பு செல்களில் உருவாகக்கூடியதாக இருக்கும். குழந்தைகள் மற்றும் இளம் குழந்தைகளில் பொதுவாக இந்த புற்றுநோய் இருக்கும். குழந்தை பருவ புற்றுநோய்களை எப்படி கண்டறியலான்னு பார்த்தீங்கன்னா ரத்த பரிசோதனை வந்து நம்ம செய்யலாம். ரத்த வகை பரிசோதனை மூலமாக அசாதாரண ரத்த அணுக்களினுடைய எண்ணிக்கையை நீங்கள் அடையாளம் காணலாம். மேலும் இது லூகேமியா அல்லது வேறு சில ரத்த புற்றுநோயினுடைய அறிகுறியாக இருக்கும். இமேஜிங் சோதனை பண்ணி பார்க்கலாம். இந்த இமேஜிங் சோதனையானது எம்ஆர்ஐ, எக்ஸ்ரே, சிடி ஸ்கேன் உள்ளிட்டவைகளுக்கு அடிப்படையாக இருக்கும். இந்த சோதனைகளின் மூலமாக உடல் இருக்கக்கூடிய கட்டிகள் மற்றும் பிற அசாதாரணங்களை அப்படியே அடையாளம் காண முடியும். ஸோ இது போல் நீங்கள் வந்து செக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அதை வந்து நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுட்டா நீங்கள் மருத்துவர் அணுகி அதை சால்வ் பண்ணிக்கோங்க. புற்றுநோய் இருக்கக்கூடிய ஆரம்ப கட்டத்திலேயே அதனுடைய அறிகுறிகளை தெரிஞ்சுக்கிட்டு அதை நீங்கள் சரி பண்ணிட்டீங்க அப்படின்னா மென்மேலும் புற்றுநோய் வராமல் தடுக்கப்பட்டு நீங்கள் நலமோடு இருக்கலாம். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.